Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நைஃபை வச்சு இந்த பூண்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உரிப்போம் இல்லையா. ஸோ இவ்வளோ பூண்டும் 1/2 கிலோ பூண்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த பூண்டை எப்படி நைஃப் யூஸ் பண்ணாமலே உரிக்கிறது, தண்ணியில் ஊற வைக்காமல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பூண்டை உதிர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி காட்டன் ஷால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு காட்டன் கிளாத்தில் இதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 10லிருந்து 15 வாட்டி இப்படியும் அப்படியுமா நல்லா தரையில் நீங்கள் வந்து இதே மாதிரி நல்லா ஸ்போர்ஸாக வந்து அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பூண்டு எல்லாமே தோலெல்லாம் ரிமூவ் ஆகி நிறைய பூண்டு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். அப்படியே எல்லாமே தோல் எல்லாமே அப்படியே உறிஞ்சி அப்படியே கிடக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டால் மட்டும் போதும், நமக்கு நைஃப்லாம் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நிறைய பூண்டு உரிப்பீங்க இல்லையா. ஸோ அந்த அப்பங்க இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து நிறைய பூண்டை வந்து அப்படியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1-2 இருக்கிறதும் அந்த தோல் வந்து பாதி உரிஞ்சதும் பாதி உரியாமல் இருக்கிறத நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் நியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரை பண்ணுற டிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி காடை, கொக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கவிச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கிற அந்த கவுச்சி, அந்த ரத்த வாடை அது எல்லாமே போயிட்டு நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து கொக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிசுக்கு தன்மையோட பிசுன்னு இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சென்ட் அதாவது ஸ்ப்ரே ஏதாவது எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு இந்த லைட்டரில் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா அப்படியே பளிச்சுன்னு எந்த பிசுக்கு தன்மையும் இல்லாமல் சும்மா பளிச்சுன்னு உங்களோட லைட்டர் மாறிடும். ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்த லைட்டர் எவ்வளோ பிசுன்னு இருந்த லைட்டர் எப்படி பளிச்சுன்னு மாறி இருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நான் வந்து லைட்டரை உள்ளுக்குள்ளே எப்படி கிளியர் பண்ணணும், அடிக்காமல் இருக்கிற லைட்டரை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிப்புமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அது லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா பாருங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா இந்த மாதிரி டெஸ்டர் ஏதாவது வச்சுக்கோங்க. அதை உள்ளே விட்டு நீங்கள் உள்ளேயும் கிளியர் பண்ணி எடுங்க. உள்ளே நிறைய பிசுன்னு இருக்கும். ஸோ பாருங்கள், எப்படி பிசுன்னு இந்த லைட்டர் வந்து இப்போ புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக வாங்கின பேன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு ஒட்டி இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், அழகாக உரிச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேனை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக உறிஞ்சிட்டு வருது பாருங்கள். இதுவே நீங்கள் ஹீட் பண்ணாமல் உரிச்சிங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கிட்டு பிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஊற வச்சு தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தாக்கா, இப்போ நல்ல மாம்பழ சீசன். ஸோ நீங்கள் வந்து கல் போடாத மாம்பழத்தை வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி பழுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு
நான் வச்சுருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நிறைய பேப்பர்ஸை வந்து அது மேலே நீங்கள் போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட அந்த மாம்பழம் காயாக இருந்தால் கூட அது சூப்பராக பழுத்து நல்ல மணமாக சூப்பரான ஒரு மாம்பழம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணோமே செம்ம வாசமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மேங்கோ சீசனை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது டிப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஐடியா. ஸோ எப்பயும் போல் நம்ம டிஐஒய் நிறைய பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் இது ஒரு ஐடியா. இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாட் ஹோல்டர் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இட்லி சட்டி தூக்கும்போது அந்த தட்டை தூக்கும்போது கையை சுடாத சொல்லாத ஒருத்தவங்க கூட தூக்கியிருக்க மாட்டீங்க. ஸோ எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது, சுட்டுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட் ஹோல்டர் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் தூக்கலாம், உங்கள் கையை சுடவே சுடாது. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து கையை சுடாமலே எவ்வளோ அழகாக உள்ளிருந்தும் தூக்கிட்டேன். இந்த தட்டையும் அவ்வளோ அழகாக கவுத்து போட்டு எடுத்துடலாம். ஸோ ரொம்ப குட்டியாக அழகாக இந்த பாட் ஹோல்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே எலுமிச்சம்பழம் வாங்கும்போது எலுமிச்சம்பழம் மஞ்சளாக இருக்கிறத பார்த்து வாங்காதீங்க. இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற எலுமிச்சம்பழம் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி பழுக்க வைக்காதது. ஸோ பச்சையாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா எலுமிச்சம்பழத்தையும் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம 10 எலுமிச்சம்பழம் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம 10 டிஷ்யூ பேப்பர் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே ஒரு காட்டன் பேக் இருந்தால் போதும். எலுமிச்சம்பழத்தை ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் ஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ரொம்ப நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழம் கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காட்டன் பேக் எப்படி தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் என்னை லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.